வெல்கம் டு ஹரி டாக்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் 5 டிப்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ரிமைனிங் உள்ள டிப்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவிட்டியில் 6th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் யுவர் என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் என்விரான்மெண்ட்டை, உங்களோட ஃபோக்கஸை கெடுக்கிற மாதிரியான விஷயத்தை உங்கள் என்விரான்மெண்ட்டை வச்சுக்கூடாது. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. தென் 7th ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 minutes 10 minutes ஒரு சின்ன நேப் எடுத்துக்கிறது தப்பே இல்லை. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, நோ சொல்ல பழகிக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் உங்களோட எஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். மிச்சம் தேவையில்லாத விஷயத்துக்கு நோ சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகேட் ஆல் யுவர் நான் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ். உங்களோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்கை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்க முடியும். உங்களோட நான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணிடுங்க, இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் டைம் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே ஒரு விஷயத்த செய்யுங்க. நான் கூட பர்ஃபெக்டாக ஆடியோ வரணும், பர்ஃபெக்டாக வீடியோ இருந்தால் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தோணுச்சா டூ இட் நவ். அப்போ தான் ப்ராக்ரஷன் ஏற்படுத்த முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் தட் கேன் பி டன் இன் அண்டர் 5 minutes ஷுட் பி டன் நவ். அதாவது சின்ன டாஸ்க் எப்பவுமே தள்ளி போடாதீங்க. ஸோ அது ஒரு பெரிய பர்டன் ஆகிடும். ஸோ இன்னையோட டாபிக் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்சம் உள்ள ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி இன்னும் ப்ரொடக்டிவிட்டியான கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹேவ் a nice day.